ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நாம் கேரளா ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கறி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இதுக்கு வந்து நான் சாலை மீனுன்னு சொல்லுவாங்கல்லங்க, மத்தி மீன், அந்த மீன் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா வந்து அதோடய செதிலெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து முழுசாக போடாமல் பாதி பாதியாக தாங்க அதில் கட் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி ரெண்டாக எல்லா ஃபிஷ்ஷையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபிஷ்ஷையுமே இதே மாதிரி நம்ம ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு அலசு போல் அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா மீனை ஒரு கழுவு போல் கழுவி வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக கீறி வச்சுருக்கேங்க. மித்தபடி எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். கீரல் போட்டு வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து உள்ளே நல்ல மசாலா ஃபுல்லும் இறங்குங்க. அதனால தான் இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கீறி வச்சுக்கிட்டோன்னா உள்ளுக்கு மசாலா தடவும் போது நல்லா மசாலா இறங்கி அதில் நல்லா இருக்கும். இல்லாட்டி வெறும் இந்த மீனுக்குள்ளே மசாலாலாம் இறங்காமல் சப்புன்னு இருக்குங்க ஃபிஷ்ஷு சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணதில் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சேர்க்குற புளி சேர்க்கலைங்க. இது வந்து கேரளாவில் வந்து இந்த குடம்புளின்னு சொல்லுவாங்க. இந்த புளி தாங்க சேர்த்து இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறோம். நம்ம நார்மல் புளி கிடையாது, இது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புளியவே போட்டுருவோங்க குழம்புல. நம்ம வந்து புளி கரைச்சி தண்ணியை தானே விடுவோம். இவங்க வந்து இந்த புளியையே அப்படியே போட்டுருவாங்கங்க. ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி புளியை வந்து நல்லா பிச்சு எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாங்க. தண்ணியில் நல்லா ஊறட்டும். இது வந்து ட்ரையாக இருக்கும். தண்ணியில் ஊற வச்சோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாகிருங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து பிச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவுனாலே நமக்கு அதில் உள்ள அழுக்கெல்லாம் கொஞ்சம் போயிடும் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி கழுவிட்டோன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லா போயிடுங்க. பாருங்கள், நல்லா பிசையும் போதே நல்லா தெரியுதுங்க, நல்லா அழுக்கு போகிறது. இந்த பாருங்களேன், இப்படி வருது. இந்த தண்ணியை நம்ம தூர கொட்டிடணுங்க. இந்த தண்ணியை நம்ம வச்சுக்கக்கூடாது. தூர கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம நல்லா ஊற போட்டுடலாம். ஊறட்டுங்க. இப்போ அதுக்குள்ளேயும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேங்க. சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக அந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வறுத்துறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பார்த்திங்களா. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நல்லா அதையும் எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த குழம்புக்கு வந்து அந்த ரெட்டு கலர் கிடைக்குங்க. அப்புறம் மல்லி, எந்த அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் எடுத்தோமோ அதே அளவுக்கு மல்லித்தூளும் எடுத்துருக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்காததுனால நம்ம வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தால் தான் குழம்பு வந்து கொஞ்சம் நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப போட்டு வறுத்துட்ருக்க வேண்டாங்க, கொஞ்சம் இது பண்ணாலே போதும். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். பாருங்களேன் குழம்பு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, புளி வச்சுருக்கோம் பார்த்திங்களாங்க, ஊற வச்சு, அந்த புளியை அதோட சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கிற புளியை நம்ம அதோட சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை தூக்கி போட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு எனக்கு. இப்போ மீனை வந்து அதில் எடுத்து போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷ் எடுத்து போட்டுடலாம். இப்போ எல்லா ஃபிஷ்ஷையுமே எடுத்து உள்ளே போட்டாச்சு.
இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அதுக்குள்ளே மசாலா ஃபுல்லும் நல்லா இறங்கிருங்க. ஃபிஷ்ஷை சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா அதில் இறங்கி இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு எனக்கு. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுட்டேங்க. விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். உங்களுக்கே தெரியுங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர்றது. இப்போ இந்த டைமில் வெறும் பச்சை கருவேப்பிலையை சேர்க்க போகிறோங்க. நான் வந்து கருவேப்பிலை தாளிக்கலை பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. இப்போ வெறும் பச்சை கருவேப்பிலையை அதில் போட்டுக்கலாங்க. குழம்புல தாளிக்காமல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ பாருங்கள் குழம்பு என்ன சூப்பராக இருக்குன்னு. நல்லா அப்படியே ரெட்டிஷாக உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இந்த புளியில் வந்து அவ்வளோ புளிப்பு நல்லா இறங்கியிருக்குங்க. இந்த புளி வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லதாங்க. இந்த புளி சாப்பிட்டோன்னா வயிறு வலி, கேஸு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த குடம்புளி சாப்பிட்டோன்னா நல்லா சரியாகுதுன்னு சொல்கிறாங்கங்க. பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்ங்க.